முடிவா என்னதான் அர்ச்சனா சொல்ற? முடிவு என்ன, ஆரம்பம் என்ன? என்னோட ஒரே பதில் இதுதான். நான் அங்க வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன். நீ மட்டும் இல்ல, உங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்னா அது இந்த மாதிரி முட்டாள்தனமான கோவத்தினாலதான். ஐயோ, நியாயமான காரணத்துக்காக தானே கோவமே வருது. அது முட்டாள்தனம் இல்ல திலீப். அதே மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு தான் தப்பு பண்றவங்கள பார்த்தா கோவம் வரும். மனசுல கெட்ட எண்ணத்தை வச்சிருக்கிறவங்களுக்கு நடிப்பு தான் வருமே தவிர கோவம் எல்லாம் வராது. அப்ப நாங்க என்ன கெட்ட எண்ணத்தோட இருக்கிறவங்களா? அது உங்க அம்மா நடிச்ச நடிப்பிலே தெரியுதே. வேண்டாம் அர்ச்சனா, இப்பதான் அவங்க திருந்தி நல்லவங்களா இருக்காங்க, அவங்கள பத்தி தப்பா பேசாத. திருந்தி இருந்தா எதுக்கு மங்களத்தை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்காங்க? பாவப்பட்டாங்களா பரிதாபப்பட்டாங்களா? யார ஏமாத்து பாக்குறீங்க? நீங்களும் உங்க அம்மா வந்து அப்படி இருக்கீங்க. அட்லீஸ்ட் மாமாவது நல்லவரா இருப்பாரான்னு பார்த்தா அவரும் உங்க கூட சேர்ந்துட்டாரு. இந்த லட்சணத்துல நான் வேற அங்க வந்து அமைதியா வாழணுமா? அமைதியான வாழ்க்கை என்னங்கிறது உங்க அகராதிலேயே இல்லையே. நீ ரொம்ப அதிகமா பேசுற அர்ச்சனா, இது நல்லால, இதோட நிறுத்திக்கோ. நான் அப்படிதான் பேசுவேன். எங்க அண்ணன் சொன்ன மாதிரி கொத்துற குணம் மங்களத்துக்கு மட்டும் இல்ல, உங்க அம்மாவுக்கும் இருக்கு. என்ன சொன்ன? என்ன திலீப், என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தா நிஜமாவே பைத்தியம் ஆயிடுவேன். என்ன? ஐயோ. அப்பா, என்னம்மா இதெல்லாம்? எந்திரிம்மா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. இனிமே நான் எப்பவும் உங்களை விட்டு பிரிய மாட்டேன்ப்பா. வீட்டுக்கு வாங்கப்பா. அவர் வரமாட்டார் தமயந்தி. இது வரைக்கும் நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி நீ இரு. இனிமே எங்க அப்பாவுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உன்னை பார்க்காத வரைக்கும் நான் 3 குழந்தைங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை பார்த்ததுல இருந்து நீ ஏன் குழந்தைதாம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொன்ன பாரு, அம்மா வந்துட்டாங்கன்னு. அந்த வார்த்தை உண்மையான வார்த்தை தமயந்தி. தமயந்தி, டிஃபன் எடுத்து வைக்கட்டா? தமயந்தி, கூப்பிட்டீங்களாமா? ஆமா. என்ன ஏதோ யோசனையில இருக்க? உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பத்தியா? என்ன பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க வரும்போது வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு தானே வந்தீங்க? ஆமா. அவங்க எதுவும் சொல்லலையா? சொல்லுங்கம்மா. நீங்க இங்க வந்தது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதை எதுக்குமா யோசிக்கிற? அவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, அத பத்தில நமக்கு என்ன? அப்படி இல்லம்மா, அவங்கள வேற யாரும் இல்லையே, உங்க பிள்ளைங்க தானே. நான் மாறிட்டேங்கிற விஷயத்த அவங்க ஒத்துக்க தயாரா இல்ல. அன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கும் போது எல்லாரும் அப்படி கோவப்பட்டாங்களே. இப்ப நீங்க இங்க வந்திருக்கிறதுனால அவங்களோட கோவம் இன்னும் அதிகமா இருக்கும்ல. நாங்க இங்க வரலன்னா மட்டும் அவங்க அமைதி ஆயிடுவாங்களா? சௌந்தர்யா இன்னும் அப்படியே தான் இருக்கா. நடக்கக்கூடாத விஷயம்தான், ஆனாலும் இப்படியே நடந்துருச்சு. அதுக்காக எப்பவும் கோவத்திலேயே இருக்க முடியுமா? நானும் எவ்வளவோ புத்திமதி சொன்னேன். அவதான் அப்படி இருக்கான்னா அர்ச்சனாவும் அவள மாதிரியே இருக்கா. வீட்டுக்கு வந்து திலீப் கெஞ்சுறாரு, அவங்க அப்பாவும் வந்து கூப்பிடுறாரு, இவ போக மாட்டேங்கிறாளே. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்க எப்படிமா இருக்க முடியும்? ஒருவேளை நாங்க இங்க வந்ததுனாலயாவது அவங்க அமைதியா இருக்காங்களான்னு பார்க்கலாம். தமயந்தி, சக்தி, தமயந்தி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்.
அம்மா நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா சக்தி, நானும் இங்கதான் இருக்கேன். என்ன நீ மட்டும் வந்திருக்க? மாப்பிள்ள வரல? அம்மா அவர் ஆபீஸ் போயிருக்காருமா. நீ இங்க வந்த மாதிரியே மத்தவங்களும் வந்தா எவ்வளவு நல்லா இருக்குமா? வருவாங்கப்பா. காலம் எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கும்பா. உட்காருங்க சக்தி. என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும். அதான் உன்கிட்ட கேட்டுட்டு போலான்னு நான் வந்தேன். உதவியா? என்ன இப்படி சொல்றீங்க? நான் என்ன பண்ணணும் அத மட்டும் சொல்லுங்க. எங்களோட பூர்வீக வீடு திரும்ப கிடைச்சிருச்சு. உனக்கு தெரியுமா? தெரியும், நான் கூட அம்மா அப்பாவோட உங்களை பார்க்க வந்தனே. ஆனா அந்த வீட்டை இப்போ பாகம் பிரிக்கணும். பிரிக்கணுமா? ஏன்? எல்லாமே சௌந்தர்யாக்காக தான். சௌந்தர்யாவுக்காகவா? என்ன சொல்ற? ஆமாமா. அண்ணா இப்ப வேலைக்கு வர்றதில்லல்ல, அதனால அவரை பார்க்க போலான்னு வீட்டுக்கு போனேன். அப்ப சௌந்தர்யா சொத்துல பங்கு கேட்டா. அண்ணா இப்ப வேலைக்கு வர்றதில்லல்ல, அதனால அவரை பார்க்க போலான்னு வீட்டுக்கு போனேன். அப்ப சௌந்தர்யா சொத்துல பங்கு கேட்டா. அவள அப்படி கேட்டா? நீங்கிட்ட சொல்லவே இல்லையே. அதெல்லாம் சொன்னா உங்க மனசு சங்கடப்படுமே இந்த அம்மா சொல்லல. சொல்லி இருந்தா அவளை 2 ஆற விட்டுருப்பேன். இப்பதானே சொத்து கைக்கு வந்தது, அதுக்குள்ள பிரிக்கிறதுனா எப்படி? எல்லாத்தையும் பிரிச்சுதாம்மா தீரணும். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் தமையந்தி பார்க்கலான்னு வந்தேன். உங்க வீட்டுல சரிங்கிறாங்க. சரி, மௌலி என்ன சொல்றான்? அவர் என்னம்மா சொல்லுவாரு? அண்ணனுக்கும் இதெல்லாம் பிடிக்கலதான். ஆனா அவர் சொன்னாலும் சௌந்தர்யா கேட்க மாட்டேங்கிறாளே. சரி, சொத்தை பிரிச்சிடலாம். அதை வச்சு அவ என்ன பண்ண போறா? பிரிச்சு கொடுக்கறது மட்டும்தான்ப்பா நம்ம வேலை. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கங்கிறது அவங்களோட விருப்பம் தானே. சரி, சொத்து யார் பேர்ல இருக்கு? அது பிரேமோட தாத்தா காலத்துல இருந்து இருந்துகிட்டு வருது. அப்படின்னா அது பாட்டிக்கு தானே வரும். அப்ப ஒண்ணு பண்ணுவோம், பிரிக்கிறத பிரிச்சிடலாம். அதுக்கு பாட்டிய கார்டியனா வச்சிடலாம். அவங்களோட அனுமதி இல்லாம அந்த சொத்தை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதுதான் சரி தமையந்தி. அப்பதான் சொத்தும் பாதுகாப்பா இருக்கும். என்ன சக்தி? அப்படியே பண்ணிடலாம் தமையந்தி. சரி வாங்க சாப்பிடலாம். உங்களை சாப்பிடாம விட மாட்டேன். வாங்க வாங்கங்கறல்ல. வா அர்ச்சனா, வா. முதல்ல உட்கார்ந்து சாப்பிடு. வேண்டாம் அண்ணி, எனக்கு பசி இல்ல, விடுங்க. இது பாரு, நீ அதே நினைச்சிட்டு இருக்கதால தான் உனக்கு இப்படி இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல பட்னி கிடக்க கூடாது அர்ச்சனா, அது நல்லதுக்கு இல்ல. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துகிட்டாரு அண்ணி. கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. நீயாவது கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம்லம்மா. எப்படி நான் அமைதியா இருக்கிறது? அந்த வீட்ல மங்களத்தை பார்த்த உடனே எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? திலீப் நடந்துக்கிட்டது ரொம்ப தப்புங்க. ஏற்கனவே மங்களம் அவங்க வீட்ல இருக்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு அர்ச்சனாவை இப்படி அடிக்க போயிட்டாருங்க. அவங்க தமேந்தி வீட்ல இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணாங்க, இப்ப திலீப்போட வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சும்மா இருப்பாங்களா? திலீப்போட அப்பா கிட்ட நான் பேசுற சௌந்தர்யா. முதல்ல அவங்க எதுக்காக அங்க வந்திருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேற என்ன, தமேந்தி வீட்டை விட்டு விரட்டிட்டா, அதனாலதான் வந்திருக்காங்க. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தமேந்தி வந்தப்போ சொன்னால, அவங்க வீட்டுக்காரரும் சரி பையனும் பொண்ணும் சரி மங்களத்தை கூட கூட்டிட்டு போலையே. அப்ப அவங்களுக்கும் இவங்களை பத்தி தெரிஞ்சிருக்குல்லங்க. ஆ, அது எப்படிங்க இன்னொரு வீட்டு பொம்பளை கொண்டு வந்து வீட்ல வைக்கலாம்? அவங்க இருந்தா அர்ச்சனாவால எப்படிங்க அங்க இருக்க முடியும்? ஏற்கனவே மங்களம் வந்திருக்கும் போது அவங்கள கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளியிருக்கேன். அதே மாதிரி தமயந்தியும் எத்தனையோ தடவை திட்டி அமிச்சிருக்கேன். அதெல்லாம் மறந்துட்டு மங்களத்தை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்காங்க. திலீப் எப்பவுமே அவங்க அம்மா பக்கம் தான் இருப்பாரு. அவங்க என்ன பண்ணாலும் அந்த நேரத்துல கோவப்படுவாரே தவிர அதுக்கப்புறம் மறந்துடுவாரு. அந்த புடவையை எரிச்ச விஷயமா இருந்தாலும் சரி, சித்திரை வச்சு பொய் பேச சொன்னதும் சரி, நெஞ்சு வலின்னு சொல்லி அந்த அம்மா பொய்யா நடிச்சதும் சரி, எல்லாத்தையுமே மறந்துட்டாரு. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாவே அவருக்கு நினைவில்லை. அவர்தான் அப்படி நடந்துக்கிறாருன்னா
மாமாவாவது சப்போர்ட்டா இருப்பாருன்னு பார்த்தா இப்ப மாமாவும் அவங்க பக்கம் சாஞ்சிட்டார் போல இருக்கு. என்ன கூப்பிடுறதுக்காக மாமா வீட்டுக்கு வந்தார்ல, அப்போ ஒரு வார்த்தையாவது இத பத்தி சொன்னாரா? எதுக்காக மறைச்சாரு? அங்க ஏதோ பெரிய சதித்திட்டம் நடக்குதுன்னா அங்க போனா எனக்கும் என் குழந்தைக்கும் ஆபத்து தான். இனிமே போக சொல்லி என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு போயிருக்கும் போதே சொன்னேன், அந்த இடம் நமக்கு வேண்டாம், வேற இடம் பார்க்கலான்னு. நான் சொன்னதை யாருமே கேட்கல. இவ ஆசைப்பட்டாங்கிறதுக்காக சக்தி போய் அவசர அவசரமா கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா. அன்னையிலேருந்து பிரச்சனை வந்துருச்சு. இதே வேற யாருக்குன்னா முடிச்சிருந்தா இப்போ அர்ச்சனாவும் நல்லா இருந்திருப்பா. இப்போ சுமக்க முடியாத பாரத்தை நீயும் நானும் சுமந்துட்டு இருக்கோம். அதோட இவளோட பாரத்தையும் சுமக்கணும்னா எப்படி? அர்ச்சனா எப்பவும் நமக்கு பாரம் இல்லைங்க. திலீப்போட கல்யாணமும் நடந்துருச்சு, குழந்தையும் பொறுக்க போகுது. இனிமே பழைய விஷயங்களை பேசிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. இனிமே என்ன பண்ணணும் தான் நம்ம யோசிக்கணும். முதல்ல அந்த தமேந்தியோடையும் மங்களத்தோடையும் பழகிறத நிறுத்தணுங்க. அதுக்கு முன்னாடி அத்தை அந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு வரணும். வீட்ல இவ்ளோ பிரச்சனை நடக்கும்போது அவங்க போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? ஆஹா, இத அவங்க தான் யோசிக்கணும். எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு தானே போனாங்க. அதுக்காக போனா போறாங்கன்னு விட்டுற முடியுமா? அர்ச்சனா இப்ப இருக்கிற நிலைமைக்கு கண்டிப்பா அவங்க நம்ம வீட்ல தாங்க இருக்கணும். எப்படியாவது அவங்க இங்க வர வைங்க. தமயந்தி சொன்னது சரியா இருந்தாலும் அதனால என்ன பிரயோஜனம்னு தெரியலையே. சொத்துக்களை பிரிச்சுட்டு அதுக்கு கார்டியனா பாட்டியை போட்டுட்டா அப்புறம் எதுனாலும் சௌந்தர்யா பாட்டியை தான் கேட்கணும். அதுக்காக தானே தமயந்தி அப்படி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. பிரேம், இப்ப சௌந்தர்யா என்ன கேட்டா? சொத்துல பங்கு வேணும்னு தானே கேட்டா. அவ கேட்ட மாதிரி அதை பிரிச்சு கொடுத்துடலாம். ஆனா அதை அவ விற்க முடியாதுல்ல. பிரேம், எப்படியும் நம்ம ப்ராப்பர்ட்டி சேஃபா இருக்கும். பாட்டி கூட அதை தான் நினைக்கிறாங்க. அதுக்கு சௌந்தர்யா ஒத்துக்குவாளான்னு தெரியலையே. அவ முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அவளுக்கும் சரி அர்ச்சனாவுக்கும் சரி தமயந்தியை பிடிக்காது. இப்போ ப்ராப்பர்ட்டி விஷயத்துல தமயந்தி தலையிட்டு இருக்கிறது தெரிஞ்சா இன்னும் கோவம் தான் அதிகமாகும். அதனால கல்கி இது சரியா வருமானு தெரியல. என்னடா சொல்லக்குட்டி? என்னாச்சு உங்களுக்கு? அழாதடா அழாதடா அழாதடா. என்னடா குழந்தை அழுவுற சத்தம் கேட்கலாம். வா. பாட்டிக்கிட்ட வா. சக்தி, குழந்தை ஏன் அழறா? என்னன்னு தெரியலங்க, தூங்கிட்டு இருந்தா திடீர்னு இப்படி அழ ஆரம்பிச்சிட்டான். பால் குடிச்சான்ல? கொடுத்தேங்க. என்னப்பா என்னப்பா? நீங்க வாங்கிக்கோங்க. நீ பால் கொடுத்துதாங்க தூங்க வச்சேன். பின்ன சரிடா, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். சீக்கிரம் கழுமா. ஒண்ணு இல்ல. ஹலோ டாக்டர், நான் சக்தி பேசுறேன். குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். ஓகே டாக்டர், கல்கி பெண் எடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, சீக்கிரம் கொடுங்க. என்னடா? சொல்லுங்க டாக்டர். ஓகே, இது மட்டும் கொடுத்தா போதுமா டாக்டர்? ஓகே ஓகே, சரிங்க டாக்டர், தேங்க்யூ. என்ன வேணும் உனக்கு? கல்கி, சக்தி என்ன சொன்னாருமா? மருந்து கொடுத்துருக்காரு பாட்டி. கல்கி, மெடிக்கல் ஷாப் போயிட்டு சீக்கிரம் வாங்கிட்டு வாங்களேன். சரி, இவனை பிடிங்க. சரிடா சரி. அழாதடா செல்லம். ஒண்ணு இல்லடா ராஜா, ஒண்ணு இல்ல. அழாத. ஐயோ ஆண்டவனே, என்னாச்சு இந்த குழந்தைக்கு? எப்படி அழறானே? இங்க பாரு கண்ணா. இங்க பாரு. இங்க பாரு, பால். அழாதடா செல்லம். அப்பாவை பாரு. ஒண்ணுலடா ராஜா. இங்க பாரு. சொல்லுடா. இங்க பாரு. ஹலோ பாட்டி, நான் அர்ச்சனா பேசுறேன். அக்கா கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுங்களேன். அக்கா கிட்ட அப்புறமா பேசுமா. பாட்டி,
இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இதோ இங்க பால் வச்சிருக்காரு பாரு அப்பா அண்ணி இங்க பாருங்க. மருந்து வாங்கிட்டேன். இது பிடிங்க. என்னாச்சு? இந்த மருந்து கல்கி? குடிக்கலாம் பாட்டி. மருந்து கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு பாட்டி. சரிடா சக்தி வேற என்ன இவனுக்கு திஷ்டி தாமா. இரு ஒரு நிமிஷம் இரு, இந்த வரேன். அண்ணி இந்தாங்க அண்ணி. கொடுங்க. பால் கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுக்க சொல்றேன். சரியா? ஒண்ணும் அழாதடா இல்லடா, செல்லம். ஒண்ணும் இல்ல, அழாதீங்க. ஒண்ணும் இல்ல. இருமா, அழாத. திஷ்டி சரியாடா செல்லம். சரிடா செல்லம் அழாதீங்க. இப்ப சரியா போயிடும். துப்பு. முதல்ல குழந்தைய தூக்கிட்டு போய் மூஞ்சி கழுவி பாலை கொடுத்துட்டு மருந்தையும் கொடுத்து தூங்க வைமா. சரிங்க பாட்டி. கூட்டிட்டு போ. சரிடா சரிடா. ஓகே ஓகே ஓகே. அப்பா மாதிரி இருக்கு. டேய் அப்பா என்னப்பா இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? இல்லடா, ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொல்லியிருந்தான். அவனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆளை காணோம். ஆமா, நீ ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாப்பா. டேய் அர்ச்சனா எப்படா இருக்கா? தெரியலப்பா. தெரியலையா? என்னடா பதில் இது? உண்மையதான்ப்பா சொல்றேன். வீட்டுக்கு போயிருந்தா தானே அவளை பத்தி தெரியும். வீட்டுக்கு போலையா? புரியல. ஃப்ரெண்டோட வீட்டில் தங்கிட்டு இருக்கேன்ப்பா. டேய் ஃப்ரெண்டோட வீட்லயா? என்னடா சொல்ற? எனக்கும் அவளுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. மங்களம் அந்த வீட்டில் இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல. இதுக்கும் மங்களம் வந்ததுக்கான காரணத்தையும் சொல்லிட்டேன். கேட்க மாட்டேங்கிறா. மங்களம் வந்ததை பத்தி நானும் சொல்ல மறந்துட்டேன், நீங்களும் சொல்லாம விட்டுட்டீங்க. அந்த பிரச்சனை தான் இப்ப பெருசாயிடுச்சு. நம்ம ஏதோ பெருசா திட்டம் போட்டு நாடகம் நடத்துறோன்றாப்பா. நானும் எவ்வளவுதான்ப்பா சொல்றது? என்ன சொன்னாலும் அவன் நினைக்கிறதான் பேசுறா. என்னை பத்தி பேசினா கூட பரவாயில்லப்பா. அம்மாவையும் உங்களையும் தான் கேவலமா பேசினா. அதனாலதான் நான் அடிச்சேன். டேய் அடிச்சியா? ஏண்டா அறிவு இருக்காடா உனக்கு? சும்மா இருங்கப்பா. அவ்வளவு கேவலமா பேசுறா, அதை கேட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? ஏண்டா உன்னோட கோபத்தை கமிக்க இதுவா நேரம்? உன்னோட குழந்தைய வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்காடா. இந்த நேரம் அவளுக்கு ஆறுதலா இருக்கிறது முக்கியமா இல்ல உன் கோபத்தை காட்டுறது முக்கியமா? அப்பா நானும் பொறுமையா தான்ப்பா இருந்தேன். இது வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கேனா? நம்ம வீட்டுல இருக்க பிடிக்காம அங்க அவ வீட்டுக்கு போயிருக்கா. அது காரணம் யாரு? எல்லாம் அம்மா தான். அதை நான் எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் தான் நான் அவ வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டோட மாப்பிள்ள மாதிரி அவ வீட்டுல நான் கஷ்டப்பட்டாலும் அர்ச்சனாக்கா நான் அங்க இருந்தேன். அப்ப கூட நான் தனி கொடுத்துறேன் போலாம் தான்ப்பா இருந்தேன். அதை சொன்னப்பா அவங்க வீட்டுல யாரும் ஒத்துக்கலப்பா. அங்கேயே இருக்கணும்னாங்க. அவளுக்காக தான் நான் அங்க இருந்தேன். இதெல்லாம் ஏன் புரிஞ்சுக்கலன்னு தெரியலப்பா. அதனால கோவம் வருமா வராதா சொல்லுங்கப்பா. டேய் அர்ச்சனா பண்ணது தப்பாவே இருந்தாலும் கோவப்படக்கூடாதுடா. நம்ம பக்கமும் நிறைய தப்பு இருக்குடா. டேய் மங்கள விஷயத்த சொல்லியிருக்கணும். நானும் சொல்லல, நீங்க சொல்லல. பா எப்படி இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போக எனக்கு பிடிக்கலப்பா. அதனால தான் ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கிட்டேன். அப்படி தங்கிட்டா மட்டும் பிரச்சனை சரியாயிடுமா? சொல்லு. வேற என்னப்பா பண்றது? நீ மறுபடியும் அங்க போறது தாண்டா நல்லது. இவ்வளவு தூரம் நடந்திருக்குல்ல, இதை ஏன்டா முன்னாடியே என்கிட்ட சொல்லல? ஒரு போன் பண்ணிருந்தா நான் வந்திருப்பேன்லடா. நீங்க வந்து சொன்னா மட்டும் கேட்க போறோம். நீங்க வீட்டில் இருக்கும்போது தானே அவளை கூட்டு வந்தேன். அப்ப நீங்க சொன்னது அவ கேட்டாளா? கேட்காம தானே கோச்சிக்கிட்டு போனா. கொஞ்சம் கூட அவளுக்கு பொறுமையே இல்லப்பா. ஒருத்தர் தப்பு பண்ணா அந்த நேரத்துல கோவப்படலாம்ப்பா. அதுக்கான தண்டனையை கூட கொடுக்கலாம். ஆனா எப்பவுமே அதை மனசுல வச்சிருந்தா எப்படிப்பா? அர்ச்சனாவை பொறுத்தவரை அவ மனசுல நம்ம அம்மா மேல ஒரு வெறுப்பு இருக்குப்பா. அதனாலதான் அப்பப்ப அதை வெளியே காட்டுறா. அந்த வெறுப்பு போற வரைக்கும் அவளால நம்ம கூட ஒட்ட முடியாதுப்பா. அவ மட்டும் இல்ல, அங்க இருக்கிற சௌந்தர்யமும் அப்படித்தான். அர்ச்சனாவோட தப்ப கண்டிக்கிறதுக்கு பதிலா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டா அவளை திருத்தி மறுபடியும் அனுப்பணும்னு இல்லாம அங்கேயே வச்சுக்கணுங்கிற மாதிரி நடந்துக்கிட்டா எப்படிப்பா? இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஆனாலும் இதையெல்லாம் அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக அங்க இருக்கணும்டா நீ. இல்லனா அவ பண்ணது சரின்னு நினைச்சுப்பாங்கல்ல. கன்சீவா இருக்கிற இந்த நேரத்துல தயவு செஞ்சு அவளை கஷ்டப்படுத்தாதடா. அவ மேல தப்பு இருந்தாலும் தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதடா. என் ஃப்ரெண்ட பார்த்துட்டு நான் கிளம்புறேன். போடா.
இவளோட 18 வயசு வரைக்கும் இந்த வேலையை நான் தான் பண்ணிட்டு இருந்தேன் மகா. அதுக்கப்புறம் நான் ஜட பின்றது அவளுக்கு பிடிக்காம போயிடுச்சு. அதுக்காக அப்படியே பண்ணுவாங்க. தலை நிறைய எண்ணெயை ஊத்தி படிய வாரி விட்டு சட்டைய கவுத்து வச்ச மாதிரியே இருக்குன்னு எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்கம்மா. சரி, அதுக்கப்புறம் நீயாவது நல்லா பண்ணியா? ஏதோ வாலு மாதிரில கத்திரிச்சிட்டு வந்த. அது வால் இல்லப்பா, போனி டெயில். அது ஒரு ஃபேஷன். இந்த விஷயத்துல எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தாங்க. 13 வயசு வரைக்கும் எதுவுமே தெரியாது. நம்ம எப்படி தலைவாரினாலும் அப்படியே போயிடுவாங்க. அதே மாதிரி நம்ம என்ன துணி எடுத்து கொடுத்தாலும் போட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்க்கணுமே, நாம எதை செஞ்சு கொடுத்தாலுமே பிடிக்காது. சமையல் கூட அப்படிதான். அவங்களுக்கு பிடிக்குமேன்னு பண்ணா வேற வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. சரின்னு அதை பண்ணி கொடுத்தா என்ன நீ இப்படி பண்ணிருக்க அப்படின்னு கேட்பாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் இதே மாதிரி தான் இருப்பாங்க. சரிதாமா. அம்மா, மௌலி வாங்கண்ணா. வா மௌலி, உட்காரு. நான் உட்காரத்துக்காக வரல. என்னம்மா, நிரந்தரமாவும் இங்க தங்கறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா? அன்னைக்கும் அப்படிதான். சக்தி போய் ரமேஷ் வீட்டுல இருந்த உடனே எங்களெல்லாம் தவிக்க விட்டுட்டு அங்க போய் இருந்துட்டீங்க. சக்தி வெளியில வர வரைக்கும் நீங்களும் வரல. அதே பழக்கம் தான் இப்பவும் வந்திருக்க. பாசங்கிறது வெறும் வார்த்தையில தான் இல்லையாமா? என்னடா மௌலி இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னம்மா, நீங்க பண்றதெல்லாம் அப்படிதானம்மா இருக்கு. பெத்த மகளை விட மத்தவங்க தான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாங்கல்ல. கர்ப்பப்பையை எடுத்துட்டு வாழ்க்கையை இருட்டாக்கிட்டு ஒருத்தி உட்காந்துட்டு இருக்கா. இன்னொருத்தி புகுந்த வீட்டுல வாழ முடியாம நம்ம வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்கா. வயிற்றுல குழந்தைய வேற சுமந்துட்டு இருக்கா. பெரியவங்க நீங்க அவளுக்கு தான் துணையா இருக்கணும். இப்படி அதை விட்டுட்டு இங்க வந்துட்டீங்கன்னா என்னமா அர்த்தம்?